சேனல் 24 தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பிரதமர் நரேந்திர மோடிக்கு செருப்பு மாலை அணிவித்த காங்கிரஸ் கட்சியினர் குறுக்குப்பேட்டையில் பரபரப்பு. கடந்த 8ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானி ராம்லீலா மைதானத்தில் கார்கே உரையாற்றினார். அவர் பேசிச் சென்ற பிறகு வலதுசாரி அமைப்பை சேர்ந்த சிலர் அந்த மேடையை கங்கை நீரை கொண்டு சுத்தம் செய்தனர். இந்த சம்பவத்தால் கோபமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாவட்ட தலைவர் மாதரம்மா கனி தலைமையில் ஆர்கே நகர் 3வது சர்க்கிள் காங்கிரஸ் தலைவர் வால்டாக்ஸ் ரோடு ஜே ரமேஷ் ஏற்பாட்டில் குறுக்குப்பேட்டையில் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் கண்டன பேரணி நடத்தினர். இதனை கேரள மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் வி.கே. அறிவழகன் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் பரப்புரை கூட்டமும் நடத்தப்பட்டது. நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். காவல் நிலையம் அருகிலேயே பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மனிதர்களை பிரிக்கும் வெறுப்பரசியல் வேண்டாம். அவர்களை அவமதித்தால் காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்காது.